இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர். இப்ப எங்க இருந்து துரத்துறீரு? அப்ப இது யாரு? சாசு. யார் பேசுறா? சாசு பேசுறான் பாருங்க. நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்று அலைகிறவனா இருப்பேன். எங்க அலைவானா? பூமியில. இது காயினா பேசுறான்? காயினுக்குள்ள இருக்க சாசு பேசுது. நான் நிலையற்றவனா அலைவப்பா. மத்திய 12:43 சொல்லுது. அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி என்னுடைய வீட்டுக்கு திரும்பி போவேன் சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்பி போய் தண்ணிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோட கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதா இருக்கும். அசுத்த ஆவி ஓடும் போது அது எங்க அலையுது? நிலையற்று அலையுது இல்லையா? தங்குறதுக்கு இடம் இல்லாம நிலையற்று அலையும். பரிதாபமா இருக்கும். ஒரு தடவை சிவரியில ஒரு ஆளை அடக்கம் பண்ண போயிருந்தேன். அடக்கம் பண்ணும்போது ஒரு போட்டோ எடுத்திருந்தாங்க. அந்த போட்டோல பாருங்க, சாசுகள் பரிதாபமா நிக்கிறத பார்க்கலாம். நீங்க நில ஒளிஞ்சு நிற்கும். அந்த படம் என் வீட்டில் கிடக்கும். நிறைய பேருக்கு இருக்குது. அது காட்சி வந்து அகோரமான காட்சி. நிறைய சாசுகள் நிற்குவாங்க. நான் ப்ரே பண்ணிட்டு இருக்கிறேன். அது என்னது? கல்லறை தோட்டம் இல்லையா? அதனால ஏகப்பட்ட சாசுகள் ரவுண்டா நிற்கும். நிலையற்று அலையறனா இருப்பேன். இது காயின் இல்ல. காயின் மூலமா யார் பேசுறா? லூசிபர் பேசுறா. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொண்டு போடுவானே என்றான். கண்டுபிடிக்கிறவன் என்னை கொண்டு விடுவானே. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, காயினை கொல்லுகிற எவன் மேலும் 7 பலி சுமரும் என்று சொல்லி காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். அவன் மேல என்ன? ஒரு அடையாளத்தை போட்டு விட்டார். இந்த அடையாளம் எப்போ தெரியும் நமக்கு? வெளிப்படுத்தல் 13:18. இதிலே ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் லக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய லக்கமாய் இருக்கிறது. அதனுடைய லக்கம் 666. இது யாரு? 666 யாரு? ஆன்டி கிரைஸ்ட். அப்போ இந்த அடையாளம் ஒரு நேரத்தில் வெளிப்படும். ஆனா அது வரைக்கும் அது என்ன செய்யாது? யாருக்கும் வெளிப்படாது. அது மறைக்கப்பட்ட ஒரு ரகசியம். கேட்டின் மகன் வெளிப்படும் வரைக்கும் என்ன செய்யாது? நமக்கு தெரியாது. அது அந்த நேரத்தில் என்ன செய்யும்? வெளிப்படும். பைபிள் சொல்லுது. இப்போ காயின் துரத்தப்பட்டாச்சு. அந்த தேசத்தை விட்டு என்ன செய்தான்? துரத்தப்பட்டாச்சு. இனி அடுத்த ஸ்டெப்ல நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம பார்க்கலாம். இந்த காயினுடைய வம்சம் இப்ப என்ன ஆகுதுன்னு பாருங்க. பூமியில இப்ப எத்தனை வம்சம் வந்தாச்சு? ஒன்னு காயின், இன்னொன்னு ஆபேல். ஆபேல் அடிபட்டு போனா அந்த இடத்துல யார் வந்துட்டா? சேத்து வந்துட்டான். சரி, இப்போ 4வது அதிகாரம் கடைசி வருஷத்துக்கு வந்துருங்க. சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான். அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். ஆதாமின் வம்ச வரலாறு. நல்ல கவனிங்க. சேத்துக்கு ஒரு மகன் பிறந்தான். அவன் பேர் என்னது? ஈனோஸ் இல்லையா? அப்ப அவன் யாரமா இருந்திருப்பான்? அவன் தன்னுடைய தகப்பனமா இருந்திருப்பான். இப்போ தேவனுடைய வித்துக்கள் உலகத்தில் வந்துகிட்டு இருக்கு. இந்த பெண் சொன்னா, மரித்து போன ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு இன்னொரு வித்தை என்ன செய்தார்? கொடுத்தார். நேற்று நம்ம பார்த்தோம். வித்துன்னு சொன்னேன் நான் உங்களுக்கு. ஆங்கில வேதமும் அப்படித்தான் சொல்லுது. இப்போ அந்த வித்து வந்து இன்னொரு வித்தை கொடுத்துட்டு சேத்து மூலமா யார் வந்தாச்சு? ஈனோஸ் வந்தாச்சு. இப்ப ஈனோஸ் சேத் இவங்களுடைய நாட்கள்ல அதை வாசிக்க. அந்த வசனத்தை திரும்ப
சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். என்னத்தை தொழுது கொள்ள ஆரம்பிச்சாங்களா? நாமண்டா என்ன பிரதர் இங்கிலீஷ்ல வாசிங்க? நேம். And to say, to him there was born a son, and he called his name Enos. Then he called his name Enos. Then began a man to call upon the name of the call upon the name of the Lord. இப்போ தான் மனுஷன் என்ன செய்யறான்? கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்யறானா? தொழுது கொள்ள ஆரம்பிக்கிறான். பாத்தீங்களா? நீங்க எதை தொழுது கொள்ளணும்னு பைபிள் சொல்லுது. கண்டதையும் தொழுதுட்டு இருக்க கூடாது. உங்களுக்கு தொழுகைக்கு உரியது என்னது? தேவனுடைய நாமம். கர்த்தருடைய நாமத்தை தான் நீங்க தொழுது கொள்ளணும். இது அன்னைக்கே ஆரம்பமாயிட்டு, ஆதியாகமத்திலே ஆரம்பமாயிட்டு. தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்தாங்க? எதை வணங்கினாங்க? கர்த்தருடைய நாமத்தை வணங்கினாங்க. சரி, பைபிள் சொல்லுது, வாசிங்க. ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் 8வது வசனத்தை வாசிங்க. பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய், பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு, அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். என்னத்தை தொழுது கொண்டானா? ஈனோசுடைய நாட்கள்ல அந்த நாமம் தொழுது கொள்ளப்பட்டுச்சு. இப்போ இது யாருடைய நாமம்? யாருடைய காலம்? ஆபிரகாம். பாருங்க, ஆபிரகாமும் அந்த நாமத்தை தான் தொழுதுகிட்டான். ஆபிரகாமுக்கு அந்த நாமம் தெரியுமா? இல்ல ஈனோஸுக்கு அந்த நாமம் தெரியுமா? பழைய ஏற்பாட்டில் இந்த பேர் வெளிப்பட்டு இருந்துச்சா? இல்ல, வெளிப்படல. சரி, ஆபிரகாம் தொழுதுகிட்டான்னா ஈசாக்கு என்ன செய்தான்? ஆதியாகமம் 26-25 வாசிங்க. அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான். அவ்விடத்தில் ஈசாக்கின் வேலைக்காரர் ஒரு துறவை வெட்டினார்கள். போதும். இங்க பைபிள் சொல்லுது, ஈசாக்கும் அங்க ஒரு பலிபீடத்தை கட்டினானா? கட்டி போய் யாருடைய நாமத்தை தொழுதுட்டா? கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டா. இரண்டு சாட்சி. வேதத்தில் ஜோடு இல்லாம என்னது இருக்காது? வார்த்தை இருக்காது. இப்ப பாருங்க எத்தனை ஜோடு வருதுன்னு பார்த்துட்டு வாங்க. ஈசாக்கும் அந்த நாமத்தை தான் தொழுதுகிட்டான். ஈசாக்கு யார் படிச்சு கொடுத்திருப்பா? ஆபிரகாம். ஆபிரகாமுக்கு யார் படிச்சு கொடுத்திருப்பா? ஏனோஸ், அந்த வம்சம். அப்போ காலாகாலமா ஆதாமிலிருந்து பிறந்த தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய நாமத்தை தான் தொழுது கொள்றாங்க. நீ ஆபிரகாமுடைய பிள்ளையா இருந்தா என்னத்தை தொழுது கொள்ளுவா? ஆண்டவர் கேட்டார், நீங்க எல்லாம் ஆபிரகாமுடைய பிள்ளைங்கிறது எனக்கு தெரியும். நீங்க ஆபிரகாமுடைய பிள்ளைகளா இருந்தா ஆபிரகாம் செய்த கிரியைய நீனும் செய்திருப்பா. அப்ப நீங்க ஆபிரகாமுடைய பிள்ளையா இருந்தா எதை தொழுது கொள்வீங்க? கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வீங்க.